முன்னாள் முதல்வர் ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. இது வந்து திராவிட மாடல் அரசுடைய ரீமேக் அப்டேட் வெர்ஷன் தான் இந்த பட்ஜெட்டு. பிளாஸ்ட்னு இருக்குன்னு பார்த்தா வேஸ்ட்டுன்னு இருக்குது அப்படின்னு போடுறாரு. பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வேணும், என்ன இல்லை, என்ன இருக்குது, என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, இவர்கள் எதில் தவறுறாங்க, அதை பற்றி எதுவுமே பேச வரல. ஏன் பேசலைன்னா இவங்க எதுவும் அடிப்படும், கடனை இழுத்து பெருசாக இழுத்து வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி பல விஷயங்கள். இவர் இளைஞர், இவர் யார், உதயநிதி. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான என்ன இருக்குது, இளைஞர்களுக்கான அந்த உதவித்தொகை 4000 அது ஏன் பண்ணல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. 2 வார்த்தை லைட்டாக பட்ஜெட் பற்றி சொல்லிட்டு ஃபுல்லாக நேற்று அவருடைய பழைய பெருமையை பேச போயிட்டாங்க. திமுக வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கட்சியே இருக்க இடம் தெரியாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கைதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்குல்ல. 2 விதமாக நான் பார்க்குறேன். பூஸ்ட் கொடுத்துருக்குன்னு அவங்க நினச்சிருக்கலாம். எதுக்காக கைதுன்றது வெளியே வந்துச்சுல்ல பெருசாக. நேற்று பேசினார், யாரையோ ஒருத்தருங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த கைது அப்படின்னு சொன்னார், மென்ஷன் பண்ணார். சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கைதுன்னா அப்போ யாரையோ ஒருத்தர் நீங்கள் தொட்டிருக்கீங்க தானே அர்த்தம். நேற்று ஏதோ காவிரி பிரச்சனைக்காக கர்நாடகாவில் போய் பெரும் புரட்சி செஞ்சுட்டு வந்தவரை விடுதலை செஞ்ச மாதிரிலாம் நேற்று அவங்க காமிச்சிக்கிட்டாங்க எல்லாருமே. இந்த குற்ற உணர்ச்சி ஒரு திமுக காரணக்காவது இருக்குதா? நான்லாம் கூட கைது பண்ணி ஒரு ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா திட்டுறாங்க கமெண்ட்ஸில் வந்து. நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க, அவன் ஹீரோலாம் கிடையாது, கைது பண்ணது கரெக்டு. அப்போ தான் நாளைக்கு எவனுக்குமே பேசுறதுக்கு பயம் வரும். உதயநிதியே கைது பண்ணுறாங்கன்னா நம்ம பேசினா சிக்கலும் பயப்படுவாங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகாவின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர், இதற்கு வந்து ஒரு பட்ஜெட் பண்ணிட்டாங்க, எதிர்க்கட்சி தலைவருடைய ரியாக்ஷன்ஸும் வந்துருச்சு. நம்ம அதை பற்றி ஃபுல்லாமே பார்க்கலாம். இந்த ஓவரால் பட்ஜெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இந்த பட்ஜெட்டு பார்த்தா கன்னி பட்ஜெட், அதனால் அவர்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். இன்னைக்கு கூட என்கிட்ட பேசின ஒரு தலைவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்னா, நான் திமுக பட்ஜெட்டு அதிமுக பட்ஜெட்லாம் பார்த்துருக்கேன், அதில் ஒரு பட்ஜெட்டு இருக்க ஒரு இலக்கணம் இருக்கும், அது இல்லை அப்படின்னாரு. அதெல்லாம் காலங்கள் மாறுது, அந்த இலக்கணம் இருக்கும் இல்லை, இலக்கணத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்தின கதெல்லாம் கூட இருக்குது. அதனால் நமக்கு இலக்கணம் தேவையில்லை, மக்களுக்கு நல்லது நடக்குதான்றது தான். அப்போ இவர்கள் வந்து இந்த கன்னி பட்ஜெட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ சரி பண்ண முடியும்னு. இன்னொன்று, ஒரு பையன் ஒரு கம்பெனியை கையில் எடுக்கிறான் அப்படின்னா, அனுபவம் இல்லாத பையன், ஃப்ரெண்ட்ஸுங்க 10 பேர் சேர்ந்து அந்த கம்பெனியை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி கையில் எடுக்கும் போதே ரன் ஆகிட்டு கம்பெனி தான், ஆனால் 10 லட்சம் கோடி ரூபா கடனில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் பேங்க்குக்கு வட்டி கட்டிக்கிட்டு கடனை கட்டிக்கிட்டே இருக்கணும். இது இல்லாமல் இவர்கள் சொல்லுகிற அந்த சமூக நலத்திட்டங்கள் அதையும் பண்ணணும். வம்படியாக இழுத்து விட்டு போய் இதெல்லாம் பண்ணோம். ஏன் பண்ணல? இன்றைக்கெல்லாம் உதயநிதி கேட்குறாரு, 2500 கோடி 2500 சொன்னீங்களா, ஏன் செய்யலை? நீங்கள் செஞ்சீங்களா? 1000 ரூபாவே 3 வருஷம் பொறுத்து தான் கொடுத்தீங்க. அப்போது பொதுவாக இப்போ நான் வர்ற இடத்துல கூட கீழே அந்த அம்மா, ஒரு அம்மா அந்த வண்டியில் வச்சு அயன் பண்ணுறோம், அவங்க இந்த விஜய் ஆட்சி வந்ததுலேருந்தே கேட்குறாங்க, 2500 அறிவிப்பாரா, கொடுத்துவாரான்னு. தெரியலங்க, பட்ஜெட்டில் ஒரு வேளை அறிவிச்சா அறிவிப்பாங்க, ஆனால் நமக்கு தெரியும் அறிவிக்க முடியாதுன்னு. ஏன்னா 2500 1.5 கோடி பேருக்கு 1.25 கோடி வச்சுட்டா கூட எங்கேயோ போயிடும். அது மாதம் கொடுக்குறோன்னா பட்ஜெட் இல்லை, அரசு சம்பளம் கொடுக்குற மாதிரி போயிடும். அப்போ அது வராதுன்னு தெரியும். இப்போ ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க, 2500 சொன்னாங்க, இவங்களும் தூண்டி விடுவாங்க, வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு இவங்களும் தூண்டி விடுவாங்க. ஆனால் குறைந்தபட்சம் வேறு சில விஷயங்கள் பண்ணிடலாம். எது? இந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு கல்வி, இது அந்த வேலையில்லா இளைஞர்களுக்கு கடன், அந்த இது கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். கல்வி கடன் ரத்து, இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த விஷயங்கள் வந்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். சிலிண்டரு அட்லீஸ்ட்டு ஒரு 2 சிலிண்டராவது கொடுக்குறோம் இப்போதைக்கு அப்படின்னு மாதிரி, இதெல்லாம் வந்து பெரிய செலவு கிடையாது. அது வந்து எல்லா பொதுமக்கள்கிட்ட போய் சேரும். இந்த தாய்மாமன் சீரோ, இந்த கல்யாண இதுவோ எல்லா பொதுமக்கள்கிட்டையும் போகாது. பொதுவாக கல்யாணம் பண்ணுறவங்க, குழந்தை பெற்றவங்களும் இதுக்கு தான் போகும். அரசு மருத்துவமனைகள், அது ஒரு சொல்கிறார், அரசு மருத்துவமனைகள்னு பண்ணிட்டீங்க, முன்னாடி எல்லாருக்கும் சொன்னீங்க அப்படின்னு உதயநிதி. எல்லா பெண்களுக்கும் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு தகுதி உள்ள பெண்களுக்கு மாற்றலை. நீங்கள் வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி. அப்போ இந்த அரசுக்கு நெருக்கடி இருக்குது, 10 லட்சம் கோடி ரூபா. இந்த பட்ஜெட்டே
1,05,000 கோடி ரூபா வருவாய் பற்றாக்குறை. அதாவது வரவு 3 லட்சத்து சில்லற கோடி, செலவு 4 லட்சத்து சில்லற கோடி. அப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, வீட்டில் கொண்டு போய் அம்மா கையில் கொடுக்குறீங்கன்னா செலவு பார்த்தா 1,4 லட்சம். அப்போ உங்களுக்கு என்ன நீங்கள் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் 25,000 ரூபா மாதம் துண்டு விழுந்துனே இருக்குது. அந்த துண்டுக்கு கடன் வாங்குறீங்க, ஏற்கனவே கடன் வேறு இருக்குது, அதுக்கு வட்டி கட்டுறீங்க. இப்படி தான் அப்போ குடும்பம் நடத்துறதுக்கே வெறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு பெரிய சுமையோட தான் அந்த கவர்மெண்ட் உட்காந்துருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால் எனக்கு என்னன்னு நம்ம பேசிடவும் முடியாது. ஆனால் இவர்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள்ன்றதை நம்ம விமர்சனமாக வைக்கணும். அதில் பார்த்தா இந்த லேப்டாப் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் கொடுத்தீங்களா? 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா மொதல் வருஷமே கொடுக்குறாங்க. அதுக்கு 20,000 கோடி ரூபா 2,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அது பெரும் தொகை. அப்போ அந்த விஷயம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 10 லட்சம் பேருக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் மக்கள் நலத்திட்டங்கள், இந்த இலவச மாடு, ஆடுகள், இது எல்லாமே கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள், இன்னும் எளிய நிலையில் இருக்க குடும்பங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. அதனால் முன்னேறின குடும்பம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இவங்க கவனம் செலுத்துறது நல்ல விஷயம். சரி, இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா 2036 $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் இலக்கு. வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதில் சில இது பண்ணியிருக்காங்க. அந்த ஆடு மாடு, இந்த மாணவர்களுக்கான திட்டங்கள், இந்த மாதிரிலாம். சைக்கிள்னால் நவீன சைக்கிள் வித் ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி. இதெல்லாம் நல்ல விஷயம். நீங்கள் சைக்கிள்னு கொடுத்தீங்களே, சைக்கிளை வாங்கிட்டு 2 அடி போகிறதுக்குள்ளே 2 இதுவும் ஸ்போக்ஸு அப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம், வண்டி உக்காந்துக்கும், கொண்டு போய் ரீஃபிட் பண்ணால் தான் சைக்கிள். பல பார்ட்ஸு 4 எட்டனா பார்ட்ஸு, அதாவது இந்த பார்ட்ஸு புதுசு நல்லதுன்னா ஓரளவு 5 ரூபானா இவங்க 1 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருப்பாங்க. அதுலேயும் என்ன ஏகப்பட்ட இது. டெண்டர் இவங்க எப்படி கொடுவாங்க தெரியும். அப்போ டெண்டர் எடுக்கிறவன், சைக்கிள் டெண்டர் எடுக்கிறவன் எப்படி கொடுப்பான் தரமாக? அந்த மாதிரிலாம். இதே ஜெயலலிதா காலத்தில் கொடுத்த சைக்கிள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். லேப்டாப்பு அவ்வளோ இதாக இருந்தது. இப்போவும் பயன்படுத்துகிறோம். அம்மா லேப்டாப் இன்னும் இருக்குது. அப்போ ஒன்று கொடுக்கும்போது அது ஒரு தரமாக கொடுக்கணுன்றது. அப்புறம் டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை, அரசின் நிதிநிலையை மேம்படுத்த வருவாய் பெருக்க நடவடிக்கைகள், இது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது. அரசின் நிதிநிலையை மேம்படுத்தனா வருவாயை பெருக்கிறதுனா செலவை குறைக்கிறது மொதல் வேலை. செலவை குறைக்க முடியாத அளவுக்கு பல செலவுகள் இருக்குது. எது? மகளிர் உரிமை தொகை, இலவச திட்டங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள். இது இல்லாமல் சம்பளம். இப்போ கல்வித்துறைக்கு 44,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காருன்னா அதில் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபா சம்பளத்துக்கு போய்டும். சம்பளம், பென்ஷன், இந்த மாதிரி. அப்புறம் தான் இந்த கட்டுமானம் இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் செஞ்சே ஆகணும். அதில் தான் அந்த 4,05,000 கோடி ரூபா மேலே வருது. அப்போது டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மைனா அதனால் செலவு குறையும். இன்றைக்கி அதுக்கு உதாரணம் என்னென்னா, பள்ளிக்கல்வித்துறையில் 4,000 கோடி ரூபா குறைவாக போட்டாங்கன்னு எல்லாம் குதிக்கிறாங்க. இன்றைக்கி இவர்கள் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அவர் சித்திக்கு நிதித்துறை செயலரும் விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன, நீங்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட் போட்டிங்க, எனக்கு என்னென்னு 6,000 கோடி ரூபா ஏற்றி விட்ருக்கீங்க. செலவு பண்ணது பார்த்தா 42,000 கோடி ரூபா, போட்டது 47,000 கோடினா 4,000 கோடி ரூபா செலவு பண்ணல. அப்போ அது மிகைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இது. நாங்கள் பல வகைகளில் செலவை குறைச்சி கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபா மிச்சப்படுத்தி கூடுதலாக போட்டிருக்கோம். 40,000 கோடி தான் வருது, நாங்கள் 44,000 சில்லற கோடி போட்டிருக்கோம் அப்படின்னு கல்வி அமைச்சர் சொல்கிறார். அவரும் சொல்கிறார். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு டெண்டர் இந்த இவங்களதுலேயும் எடுத்துக்குவோம், நமக்கு ஏன் வெளியே போகணும். இந்த திருவான்மையூர் டு இது போகிற ஒரு 20 கிலோமீட்டருக்கான டெண்டர் போட்டாங்கல்ல, 1 கிலோமீட்டருக்கு 10 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா வச்சாங்க. அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த டெண்டருடைய மதிப்பு ஒரு 4,200 கோடினா அந்த 200 கோடி வந்து எக்ஸஸ். 1 கிலோமீட்டர் 10 கோடி, அப்போ 200 கோடி. அப்போ அதோடைய உண்மையான மதிப்பு 4,000 கோடி. 4,000 கோடியில் எனக்கு இவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும்னா 30%னா அப்போது அது ஒரு 120 கோடி. அப்போ எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னா அதோடைய உண்மையான மதிப்பு பார்த்தா 2,800 கோடி இவ்வளோ தான் வரும், 3,000 கோடி இவ்வளோ தான் வரும். அவனும் தெம்பாக வேலை செய்வான். அப்போ இந்த மாதிரி குறைக்கும் பொழுது 4,200 கோடி ரூபாவை 2,700 சில்லற கோடினா இதுதான் நிதியை வந்து குறைக்கிறது.
ப்ளஸ் இந்த டெண்டர் மாறுபாடுகள், இந்த இது பார்ட்டி ஃபண்ட், இதெல்லாம் கரெக்டாக பண்ணாலே நல்ல விஷயம். இது வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி இருக்கும் அது? டெண்டர்னால் ஓப்பன் டெண்டர் விடுவாங்க, எல்லாருமே பங்கேற்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதான் டிரான்ஸ்பரன்சி. ப்ளஸ்ஸு டெண்டர் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ இத்தனை நாள் வெப்சைட்டில் போடுறது, அந்த மாதிரி வெப்சைட்டில் போடுறது, டைம் கொடுக்கறது, டெண்டர் தொகை, மற்ற விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். யார் வேணாலும் டெண்டருடைய அந்த உரிமை பெற்ற யார் வேணாலும் அந்த டெண்டரில் போட்டி போடலாம் அப்படின்னு. முன்னாடி அதெல்லாம் கிடையாது. பல விஷயங்கள் நடந்திருக்கு. 1/2 மணி நேரம் டெண்டர்லாம் போட்டிருக்காங்க. டெண்டர் போட்டு 1/2 மணி நேரத்தில் க்ளோஸு. அதுவும் இந்த சொந்தக்காரங்களுக்கு மாமனார் மச்சான் அப்படி எல்லாருக்கும் அது வந்து இப்போ மாறுமா? ஆமாம், வேறுண்ணா டெண்டர் வெளிப்படைத்தன்மைனால அதானே. இப்போ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், பொதுப்பணித்துறையில் எப்படிலாம் மாற்றினாங்கன்றேன். 3 கோடி ரூபா 5 கோடி ரூபா டெண்டர்லாம் 100 கோடி ரூபா டெண்டர் பண்ணவன் தான் எடுக்கணும் அப்படின்னா 3 கோடி செய்கிறவங்க கூட அங்கே போய் போட்டியிட முடியாது. குறைந்தபட்சம் நீ இத்தனை டெண்டர் பண்ணியிருக்கணும். இந்த விதிகளை டைப் பண்ணுறது ஒன்றும் இல்லை. உங்கள் யூடியூப்பில் நல்லா பிரபலமாக போகிற ஒரு யூடியூப் சேனல் ஆள் எடுக்கணும். எடுக்கணும்னு என்ன பண்ணணும்? இப்போ நான் எனக்கு தகுதி இருக்குது சார், நான் போகிறேன், நல்ல திறமைசாலி, கொண்டு வர முடியும் அப்படின்னா, அப்படியே நிறைஞ்சேன், பரவாயில்ல, எத்தனை வருஷம் சர்வீஸு சார்? ஒரு 5 வருஷம் நல்லா பண்ணியிருக்கேன் சார். அது எங்களுக்கு 10 வருஷம் வேணும்பா, 10 வருஷம் சர்வீஸ் உள்ள வேணும் அப்படின்னா என்னென்னா, 10 வருஷம் சர்வீஸ் உள்ள ஆள் அவங்க ஒரு மொக்க பீஸாக ரெடி பண்ணியிருப்பாங்க. அது பெஞ்சு தேய்ச்சிருக்கும். அப்புறம் வேறு என்ன தெரியும்? அது தெரியும், எனக்கு இது வேணும்பா, இல்லாததெல்லாம் கேட்குறது, அதுக்கு சம்மந்தம் இல்லாது. இப்படி தான் டெண்டர்களில் நீங்கள் இதெல்லாம் பண்ணி அவர்களை ஆட்களை மட்டும் டெண்டர் எடுக்கிற மாதிரி பண்ணான். அப்போ என்ன ஆச்சு? தகுதியான ஆட்கள், இன்னொன்று டெண்டர் இதை வச்சு பொழைக்கணும்னு நினைக்கிறான் அவன், எல்லாமே இதாக போய் மோனோபோலி. பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள்னால் அவன் பெரிய லெவலில் கவனிச்சிடுவான். நாளைக்கு கோர்ட்டு கேஸ் எது வந்தாலும் அவன் பார்த்துக்குவான். அப்போ இந்த மாதிரி இன்னொரு வகை என்ன பண்ணுறாங்க, பெரிய டெண்டரு கார்ப்பரேஷன் போட்டால் அது வந்து போட முடியாது, அது கவர்மெண்ட்டை போயிடும். 10 கோடிக்கு மேலே கவர்மெண்ட்டை போயிடும். அப்போ பெரிய டெண்டரை உடைக்கிறது. 30 கோடி ரூபா டெண்டர்னால் அதை வந்து 3824 4832 8 கோடியா, 8 கோடி 3824 6 கோடி, 3 8 கோடி ஒரு 6 கோடியாக பிரிச்சிடுறது. அப்போ அது கார்ப்பரேஷனுக்குள்ளேயே. அதுலேயும் யார் டெண்டர் எடுக்கலான்னா, 3 கோடி ரூபா நீ பண்ணிருக்கியா அப்படிப்பட்ட ஆள் தான். கார்ப்பரேஷனில் 1 கோடி ரூபா பண்ணவங்களாம் இருப்பான், அவனுக்குலாம் கிடையாது. அப்படி இந்த மாதிரி தான். அப்போ வெளிப்படைத்தன்மைன்றது ஓப்பனாக யார் பதிவு பண்ணாலும் நீங்கள் மோதுங்க அப்படின்றது. தகுதி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. அனைத்து துறைகளிலும் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு. நீ கேட்டது பதில் அதுதான். அனைத்து துறைகளிலும் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு. சிறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு டெண்டர் விதிகளில் தளர்வு. சின்ன கம்பெனி வருது, இளைஞர் ஃபஸ்ட் டைம் வர்றான் ஒரு இதில், அவங்களுக்கு சில தளர்வு. அப்புறம் ரெவென்யூ அக்மெண்டேஷன் கமிட்டி, வருவாய் மேம்பாட்டு குழு அமைப்பு. இதுதான் இந்த மாண்டெக்ஸி அலுவாலியா தலைமையில் ஒரு குழு போடுறது. ஆனால் அந்த குழு போடுறாங்க, அந்த குழு அறிக்கை கொடுக்குது, அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. போன தடவையும் சென்னையை மேம்படுத்த குழு, பொருளாதார குழு எல்லாம் போட்டு தான் அதோட எப்போவும் இல்லாத அளவு மோசமாக போச்சு. அப்புறம் பள்ளி கல்வித்துறையில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம். 10,000 பள்ளிகளில் தூய்மை, குடிநீர், கழிப்பறை பராமரிப்பு, 22 மணி நேரம் பாதுகாப்புக்குன்னு ஒரு 139 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. இதான் ஃபஸ்ட் டைம், நல்லா இருக்குது இது. அரசு பள்ளிகளுக்கு 3730 அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டமைப்பு வசதிகள். இது வந்து 2132 கோடி ரூபா. இதில் வந்து இந்த வருஷத்துக்கு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கின அமௌண்ட்டில் இது தனியாக வருது. ஆமாம், இதெல்லாம் பள்ளிக்கு அந்த 44,000 கோடியில் அதுக்குள்ளே வருது. ஓகே, இதெல்லாம் என்ன 300 கோடி 139 கோடி இப்படி தானே. காமராசர் சிறப்பு உறைவிட பள்ளிகள் பாடத்திட்ட மறுசீரமைப்புக்கு 25 கோடி. பள்ளிகளில் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகள் அதெல்லாம் அமைக்கிறது. டிஜிட்டல் நூலகங்கள். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு நவீன மிதிவண்டிகள் +1க்கு. பள்ளிகளில் மொத்த ஒதுக்கீடு 44,527 கோடி. இதில் பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி சம்பளம்னு தான் போவோம். அப்புறம் நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தல் உயர்கல்வியில். அது இவங்களை பார்த்து பயந்து போய் புளியை பார்த்து போட்ட கதை. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம். இதுலேயும் திமுக பின்பற்றி தான் தப்பு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக +2 மாணவர்களுக்கு கொடுக்கணும், இந்த உயர்கல்வியிலே கொண்டு வரக்கூடாது, இதுதான் பிரச்சனை. ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள். மதுரையில் புதிய அரசு சட்டக்கல்லூரி. ஏஐ மற்றும் புதிய தொழில்நுட்ப பயிற்சிகள் தொழிற்பயிற்சி நிலையங்களில் அறிமுகம். ஐடிஐயில் ஏஐ சம்மந்தமான படிப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். வேலைவாய்ப்பு பயிற்சியின் போது மாதாந்திர உதவித்தொகை.
போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது, அதை விரிவாக்கம் பண்ணுறேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு இந்த தடவை கொஞ்சம் ஆதவ அர்ஜுனா கீழே வந்ததுனால கொஞ்சம் அனைவருக்கும் விளையாட்டு என்ற நோக்கில் புதிய திட்டங்கள், தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள் இதை ஊக்குவிக்கிறது. அதெல்லாம் இருக்கிறது தானே கபடி. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் அவன் நுழைஞ்சிட்டான், ஐபிஎல் மாதிரி இதெல்லாம். அப்போ அந்த இது இந்த மாதிரி சமூக நீதி, அதில் வந்து மண்ணின் மகள் திட்டம், பெண் விவசாய தொழிலாளருக்கு நில உரிமை அப்படி கொடுக்குறது, பழங்குடியினருக்கான இது, பெண்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த சிங்கப்பெண் அதிரடை, அந்த தங்க மோதிரம், பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முன்னுரை. இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளில் சுகாதாரத்துறையில் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. பிரசவத்துக்கு முன்னாடியே அட்மிட் ஆகிற மாதிரி. ஏன்னா அந்த பிரசவத்துக்கு ஒரு மாதம் அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட நாள் வச்சுருப்பாங்க. இந்த பிபிஇபிலாம் ரொம்ப எதிரும், அது கொஞ்சம் கவனிப்பு தேவை. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சில பேர் வந்து இந்த பனிக்கூடம் உடஞ்சிது கூட பெருத்தின்னு போவாங்க, ஒன்று குழந்தை செத்துரும் இல்லாட்டி ஏதாவது ஒன்று ஆகும். இதெல்லாம் முன்கூட்டியே அட்மிஷன்ற மாதிரி கவனிப்புன்னு மாதிரி. மின்சாரம் 100 யூனிட்லேருந்து 200 யூனிட்டாக உயர்வு, இலவச மின்சாரம். மின்கட்டண சுமை குறைப்புன்னு போட்டிருக்காங்க, எங்கே குறைஞ்சிது, அதிகம்தான் ஆச்சு. வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலம் பெற்ற விவசாய கடன்கள் தள்ளுபடி, அதில் வந்து 6000 சில்லற கோடி இந்த தடவை தள்ளுபடின்றாங்க. போதைப்பொருள் தடுப்பு, மாவட்டந்தோறும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள், இந்த இதெல்லாம். மது விலக்கு 717 மதுபான கடைகள் மூடிட்டாங்க. மதுபான உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் சிறப்பு கட்டணம், இந்த மாதிரி. அப்போது இந்த துறைகள் ரீதியாக இவர்கள் பல விஷயங்கள் பண்ணுறாங்கன்றது இது. இந்த நிதி நிலைமை சீரமைப்பு வந்து ஒரு 2 ஆண்டாவது ஆகும் அப்படின்றாங்க. ஆனால் சீரமைக்கிறதுக்கான என்ன ஏற்பாடு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 1.5 லட்சம் கடன்னா 25 ரூபா பற்றாக்குறை விழுந்துட்டுருது, ஏற்கனவே கடன் இருக்குது. அப்போ அது இந்த 1 லட்ச ரூபா வச்சு சமாளிக்க முடியாது, அதே தான் இருந்துகிட்ருக்கும். மாதம் 25,000 ரூபா வேறு கூடிகிட்டே போகும். அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? வருவாய் ஈட்டணும், வேறு ஏதாவது வருவாய் ஈட்டணும். அம்மா நீ வீட்டு வாசலில் ஒரு கடை போடுமா, டிஃபன் கடை போடு, அதில் ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபா வந்துச்சுன்னா அப்போ செலவை குறைக்கலாம். அப்புறம் தேவையற்ற செலவுகளை குறைக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் வருவாய் ஈட்ட முடியும். அப்போ அந்த விவகாரத்தில் என்ன பண்ணுறது அரசு? அப்போது முதலீடுகளை அது கடன் வாங்குறதோ மற்ற இது முதலீடுகளாக மாற்றணும். மற்ற கவர்மெண்ட்டாக தான் பண்ணுறாங்க, குறிப்பாக ஆந்திரா. தொழில் முதலீடுகள், அப்புறம் சிறு குறு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, எம்எஸ்எம்இ, அதை அதிகப்படுத்துறது, அப்புறம் இளைஞர்களுக்கான தொழில் முனைவோர் இது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் வெளிநாட்டு அந்த தொழில்களை ஈர்ப்பதற்கான வேலைகள், இது எல்லாம் வந்து அதிகப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணால் தான் அது வந்து அசட்டாக மாறும். அந்த மாதிரி விஷயங்களில் இந்த பட்ஜெட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ தலைவர்களுடைய எதிர்ப்பு அந்த ரியாக்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. இது வந்து திராவிட மாடல் அரசுடைய ரீமேக் அப்டேட் வெர்ஷன் தான் இந்த பட்ஜெட்டு. பிளாஸ்ட்னு இருக்குன்னு பார்த்தா வேஸ்ட்டுன்னு இருக்குது அப்படின்னு போடுறாரு. எனக்கு இவரும் 2 பேரும் அதிமுக ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, பூஜ்ஜியம் அப்படி. இவரும் பூஜ்ஜியன்றார், அவரும் பூஜ்ஜியன்றார். இவங்களும் இன்னொன்று, இவர்கள் யாருமே ஒரு தெளிவாக பட்ஜெட் அலசலை. அதுவும் உதயநிதியெல்லாம் படுமோசம். அவர் சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்து படிச்சுட்டு இருக்காரு. அதுவும் போய் டைம் எடுத்துக்கிட்டு கடைசியாக வராங்க, என்ன பேசலான்னு உட்காந்து 3-4 பெரிய ஆளுங்கள்லாம் கூடுகிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டமாக நேற்று கைதை பற்றியும் அந்த மாதிரி இது பிளாஸ்ட் இந்த மாதிரி தான் தவிர பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வேணும், என்ன இல்லை, என்ன இருக்குது, என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, இவர்கள் எதில் தவறுறாங்க, அதை பற்றி எதுவுமே பேச வரல. ஏன் பேசலைன்னா இவங்க எதுவும் அடிப்படும், கடன் பெருசாக இழுத்து வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி பல விஷயங்கள். ஆக்கப்பூர்வமாக இந்த பட்ஜெட்டில் இது இருக்குது, இது இல்லை அப்படி. இப்போது பிரேமலதா சொல்கிறாங்க இளைஞர்களுக்கான இது இல்லை, இன்னும் பல இது சொல்கிறாங்க. ஆனால் பல விஷயங்களை பாராட்டுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, தொழில் நிறுவனங்கள் இது மற்ற விஷயங்கள்லாம் இவர் வந்து பெருசாக பண்ணலை. ஆனால் இந்த சோலார் மின் உற்பத்தி, நதிகள் பற்றியது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவர் கரெக்டாக சொல்கிறாரு, நான் பாராட்டுறேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இதை சொல்லணும். கேட்டால் விவசாய கடன் வந்து முழுமையாக தள்ளுபடி பண்ணல, இந்த மாதிரி தான் ஒரு பொதுவாக தான் பேசிட்டு போகிறாங்க. அவரும் அப்படி தான் பேசுகிறாரு, எங்கள் திட்டங்களுக்கு அவர் வந்து பேர் வச்சுருக்காருன்னு. ஆமாம், உங்கள் திட்டத்தை செயல்படுத்தாத விட செயல்படுத்துகிறாங்களே. கறவை மாடுகள் திட்டத்தை நீங்கள் கை விட்டீங்களே, அவங்க கொண்டு வராங்களே. திமுக நினச்சி கூட பார்க்கலாம் அந்த திட்டங்களெல்லாம்.
இவங்க அதை கொண்டு வராங்களே. அது இது ஒரு 57 கோடி, அது ஒரு 110 கோடி, கிட்டத்தட்ட 200 கோடி நெருங்குது. விவசாயிகளுக்கான அந்த இது பெண்களுக்கான அந்த இது திட்டங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறாங்கல்ல. லேப்டாப்பு இவங்களும் கடைசி வருஷம் நிறுத்திட்டாங்க ஏடிஎம்கே. இவங்க 5 வருஷம் நினச்சி கூட பார்க்கல. 5ஆவது வருஷம் ஓட்டுக்காக, கடைசி வருஷம் கொடுத்தாங்க. அதான் ஓட்டுக்காக 10 லட்சம் பேர் கொடுத்தாங்க. இவங்க மொதல் வருஷமே இவ்வளோ இது நெருக்கடி இன்னும் கொடுக்குறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு இதை வந்து 1000 ரூபாவில் தூக்கி போடுறதோ இல்லை வேறு ஏதோ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஆக்கப்பூர்வமாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. நீ விமர்சனம் பண்ணாலும் ஆனால் ஆக்கப்பூர்வமாக பண்ணணும், அதுதான் நல்ல விஷயம். அதனால் தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக பேசலை. இந்த நிபுணர்கள் தான் பல பேர் சில விஷயங்கள்லாம் சுட்டி காமிச்சிருக்காங்க. இல்லை, இவங்க எல்லாமே கொண்டு வரது வந்து அந்த மகளிர் உரிமை தொகையில் தான் வராங்க. 1000 ரூபாய் தான். இவங்களை இன்னும் என்ன லாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க, இன்னும் கடனாளி ஆக்கிறதுக்கு என்ன வழி தான் பார்க்குறாங்க. தவிர ஆக்கப்பூர்வமாக இதில் பண்ணலாம், அதில் பண்ணியிருக்கலாம். சிறு குறு தொழில் சொன்னல, எம்எஸ்எம்இ ப்ளஸ் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றிய இவர் இளைஞர், இவர் யார், உதயநிதி. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புக்கான என்ன இருக்குது, இளைஞர்களுக்கான அந்த ஊக்கத்தொகை, அந்த இது கடன், அந்த இது உதவித்தொகை 4000, அது ஏன் பண்ணல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. 2 வார்த்தை லைட்டாக பட்ஜெட் பற்றி சொல்லிட்டு ஃபுல்லாக நேற்று அவருடைய பழைய பெருமையை பேச போயிட்டாங்க. அதான் இருந்தது ஃபுல்லாக. எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, கிட்டத்தட்ட வேதனையான விஷயம். இப்படி இதுப்பட்ட ஆளுங்க தான் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்காங்க, என்ன பண்ணுறது. இப்போது அந்த விஷயம் எடுத்துக்கிட்டா சார், அந்த கைது அப்படிங்கிறது கொஞ்சம் புறக்கணிச்சிருந்தா இந்த திமுக வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கட்சியே இருக்க இடம் தெரியாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கைதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்குல்ல. 2 விதமாக நான் பார்க்குறேன். பூஸ்ட்டு கொடுத்துருக்குன்னு அவங்க நினச்சிருக்கலாம். எதுக்காக கைதுன்றது வெளியே வந்துச்சுல பெருசாக. நீ நேற்று விளக்கெல்லாம் கொடுக்குற, அவ்வளோ பெருசாக கொடுக்குறீங்க. எனக்கு அம்மா இருக்கா, மற்றவங்களாம் அம்மா கிடையாது, எனக்கு மனைவி இருக்கிறார், மற்றவர்கள்லாம் மனைவி கிடையாது. நேற்று பேசினார், யாரையோ ஒருத்தருங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த கைது அப்படின்னு சொன்னார், மென்ஷன் பண்ணார். சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கைதுனா அப்போ யாரையோ ஒருத்தர் நீங்கள் தொட்டிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். நேற்று முழுவதுமே இவருக்கு பெருசாக தண்ணியில் விளக்கம் கொடுக்குறாரு. நான் அப்படிப்பட்டவன் இல்லை, எனக்கு குழந்தைகள் இருக்குது, எனக்கு பெண் குழந்தை இருக்குது, அப்படி இப்படின்னு. ஏன் இந்த விளக்கெல்லாம் கொடுக்குறீங்க? நீங்கள் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க, விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட உதயநிதி ஸ்டாலின் கைது. ஏண்டா விவசாயிகள் போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் 4H உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் ஏன் கைது பண்ணுறாங்க? ஏன் அந்த செக்ஷன் வருது? எப்படி ஏமாத்துறாங்கப்பா. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் பெருசாக இது பரவிடுச்சு. அவதூறு பேசுனதுன்றது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் திமுககாரன் பேசினா சுத்தமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குன்னே பிறந்தவங்க, அவதூறுக்குன்னே பிறந்தவங்கன்னு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த RS பாரதி என்ன பேசுகிறாரு, யாரையா பேசலை, கருணாநிதி பேசலையா, நானே 16 கேஸ் வாங்கி வச்சுக்கிறேன் ஜெயலலிதா பற்றி பேசி அப்படின்னு பெருமைப்படுறாரு. அப்போ இவங்கெல்லாம் என்ன ஆணவம் பேச பேச்சா, அப்படி குற்ற உணர்ச்சியே இல்லை இவங்கள்ட்ட. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தலைவர் தப்பாக பேசிட்டாரு, எவ்வளோ முக்கியமான நேரத்தில் போய் இந்த மாதிரிலாம் பேசலாமா, அந்த குற்ற உணர்ச்சியே இல்லை. ஏன் என்ன சொன்னார்னா, அவங்க வீட்டுக்கு தண்ணி வரன்றதை பற்றி சொன்னாராம். கொஞ்சம் பேர் இப்படி விட்டுறான். அதுலேயும் இந்த காயத்ரி ரகுமான் மனோகராம்னு ஒரு அம்மா இருக்குது, அது ஏடிஎம் இருக்குதா இல்லை டிஎம் இருக்குதான்னு தெரியல. என்ன பேசினாருன்னு கேட்குது. என்ன உங்களுக்கு விலகிட்டு இருக்குதா மற்றவங்க வேலை, ட்விட்டரில் போட்டு என்ன பேசினார். அதுக்கு ஒருத்தன் போட்டிருக்கான், அது ஒன்று தாண்டா பிடிச்சி உள்ளே போடணும், அதுக்கு இன்னொருத்தன் போட்டிருக்கான். இப்போ தெரியுதா இதுதான் அவர் பேசினார் அப்படின்னு. அப்போது என்ன பேசினார் சொல்கிறதுக்கே நமக்கு கூச்சமாக இருக்குது. ஒரு பத்திரிகையில் ஒருத்தர் கேட்டார் அந்த நெறியாளரை பார்த்து, அவர் பேசினார், விஜய் பேசினார். சரி, விஜய் பேசுனதெல்லாம் சொல்ல முடியும், இவர் பேசுனதை சொல்லுங்கள், என்ன பேசுனா சொல்லுங்கள், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சொல்ல முடியல அவரால். அப்போது கேஸ் ஓவர்ன்ட்டு அவர் முடிச்சிட்டார். ஏன்னா அவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். இந்த காலேஜ் பசங்களோ இல்லாட்டி இந்த ஒரு 10 ஆண்கள் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க ஏதாவது, அந்த மாதிரி இடத்துல பேசுகிற வார்த்தை அது. அதை வந்து எல்லா ஆண்களும் கூட பேச மாட்டாங்க, நல்ல நண்பர்களாக பழகிறவங்க கூட இந்த வார்த்தைலாம் பேச மாட்டாங்க. அப்போ இதுக்குன்னே யாராக இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. இந்த வார்த்தையை வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்படி பேசவில்லை. அப்படி பேசவில்லைன்னா காவிரி நீரைத்தான் நான் சொன்னேன்னு ஏன் பேசுகிறீங்க, ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதுதான் பேசுனீங்க. அதை மறைக்கிறதுக்கு எல்லாருமே இப்போ கனிமொழி சொல்கிறாங்க வழக்கு போடுங்கன்றாங்க. அவர் பேசலை, அவர் பேசுனது சரின்னா அவங்களால சொல்ல முடியல, ஏன்னா குற்ற உணர்ச்சி தடுக்குது அவங்கள. ஆனால் மற்றவர்களும் எனக்கு என்னென்னு பேசுகிறாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் கைதுன்னு ஒன்று இன்னும் அந்த இது விஷயம் பேச போடலாமா? இல்லை பொன்முடி பேசினா கூட வந்து தவறுன்னு சொல்லி பேசியிருந்தாங்க கனிமொழி அவர்கள். யார் கனிமொழி? அது பொன்முடி இல்லை, இது யார்?
இது மன்னர் குடும்பம்ல. இளவரசரை போய் நீங்கள் தவறுனீங்கன்னா நீங்கள் இருக்க முடியுமா? பொன்முடியை எல்லாரும் சேர்ந்து அடித்தாங்க, இவங்களும் 2 அடி அடித்தாங்க, தவறு அப்படின்னு ஒரு அறை விட்டாங்க. இளவரசரை தொட முடியுமா? நேற்று ஏதோ காவிரி பிரச்சனைக்காக கர்நாடகாவில் போய் பெரும் புரட்சி செஞ்சுட்டு வந்தவரை விடுதலை செஞ்ச மாதிரிலாம் நேற்று அவங்க காமிச்சிக்கிட்டாங்க எல்லாருமே. இந்த குற்ற உணர்ச்சி ஒரு திமுக காரணக்காவது இருக்குதா? வேறு எப்படி பேசுவாங்க அவளான்னு கேட்குறாங்க, இப்படியே கேட்குறாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த ஆணாதிக்க சிந்தனை அதிகம் அந்த திமுகவினருக்கு, அந்த பேச்சு இந்த இதெல்லாம். அது ஜெயலலிதாலேருந்து பார்த்தோம், எல்லாருக்கும் இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தோம், மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கோபம் நேற்று எல்லாருக்குமே இருந்தது. நான்லாம் கூட கைது பண்ணி ஒரு ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா திட்டுறாங்க கமெண்ட்ஸில் வந்து, நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க, அவன் ஹீரோலாம் கிடையாது, கைது பண்ணது கரெக்டு. அப்போ தான் நாளைக்கு அவனுக்குமே பேசுறதுக்கு பயம் வரும். உதயநிதியே கைது பண்ணுறாங்கன்னா நம்ம பேசினா சிக்கலும் பயப்படுவாங்க. இல்லாட்டி இவங்க பேச்செல்லாம் இஷ்டத்துக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. உதயநிதியே நாளைக்கு பயம் வரும், இவங்க வந்து கைது பண்ணுவாங்க. அப்போது இந்த விவகாரம் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுக்கு ஒரு வழக்கு போடலாம், கடந்து போயிருக்கணும். ஏன்னா கூனி குறுகி போயிட்டார் அவர், பதில் சொல்ல முடியல, ட்விட்டர்லாம் வச்சு செய்கிறாங்க. அப்போது நீங்கள் போய் கைது பண்ணோன்னா அவங்க ஹீரோயிசம் காமிக்கிறாங்க. என்ன ஹீரோயிசம் காமிச்சா, பாத்ரூமில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்ததை வச்சு செய்யின்னு இது பண்ணி விட்டாங்க. எத்தனை இது இந்த படம் சென்னை 28, அப்புறம் அந்த அவன் இவன் காமெடி 4-5 இதை எடுத்து போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதனால் அந்த விர்ச்சுவல் வாரிசு வேறு கதை இல்லை. அந்த மாதிரி ஒரு பக்கம் அப்படி, இன்னொரு பக்கம் இதை பெருமையாக இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க பேச பேச ஜனங்க முகசொலிப்போட தான் பார்த்தாங்க. இவங்களுக்கு ஆதரவு பத்திரிகையாளர்களில் பல பேரால் முட்டு கொடுக்க முடியல. ஒருத்தர் இல்லை சொல்கிறாங்களே, கலைஞர் அப்படி தான் பேசுவார், ஸ்டாலின் அப்படி தான் பேசுவார், அப்படி தான் பேசும், திமுகனா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நார்மலைஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, அந்த ஒரு படத்தில் வடிவேலு சத்யராஜ் திட்டிட்டு போனோன்னா வடிவேல் சொல்லுவாப்புல, ஏம்மா அது அப்படி தான்மா, நாங்கள் எப்பவுமே வழக்கமாக அவன் என் குடும்பத்தை கேவலமாக பேசுவான், நான் அவன் குடும்பத்தை கேவலமாக பேசுவேன். அந்த மாதிரி இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இது. அப்படி கலைஞர் பேசினால்தான் 13 வருஷம் அவரை உட்கார வச்சுருந்தாங்க. ஜெயலலிதா வந்த அப்புறம் பேசினார், மறுபடியும் உட்கார வச்சாங்க. ஸ்டாலின் வந்து அது எதுலையுமே அவர் சேர்த்தது கிடையாது. அவர் அடிக்கடி இந்த மாதிரி பேசுவார், அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. இந்த 5 வருஷம் அவருக்கு ஆட்சி கிடைச்சது பெரிய விஷயம். முடிவுரை எழுதிட்டு போனார் அவர். அதனால தான் அவரே தோற்று போனீங்க. திமுக வரலாற்றில் ஒரு கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் ஒன்றா தோக்கிறது நடந்ததே கிடையாது. பொதுச் செயலாளர்லாம் தோற்றதே கிடையாது, தோத்தாங்க. ஓகே, இப்போ இந்த கைது வந்து என்னோட அரசாங்கத்தில் வந்து யார் பேசினாலும் கைது நடக்கும், எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் நடக்கும், ஒரு அச்சம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கைது அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் எடுத்துக்கலாமா? அப்படி தான் அவங்களுடைய ரசிகர்களும் மற்றவர்களும் கட்சிக்காரங்களும் பார்க்குறாங்க. நீ அதெல்லாம் அந்த காலம், ஜெயலலிதா காலம், நீ வாட்டில் எனக்கு என்னென்னு பெண்மையை கேவலப்படுத்துவேன், அவங்க அப்படியே கடந்து போவாங்க. அதெல்லாம் எடப்பாடி காலம், அவங்க அம்மாவை கூட பேசுவீங்க, அவர் கடந்து போவார். இவர் அப்படி கிடையாது, உனக்கு மரண பயத்தை காட்டணும்னு காட்டிட்டாரு, இவர் ஸ்டைல் வேறு அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு வகையில் பார்த்தா கரெக்டாக மாதிரி தெரியுது. ஆனால் நமக்கு வந்து இது போய் கைது பண்ணி இந்த ஆளை போய் ஹீரோவாக்கி என்னமோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி அலப்பறை பண்ணுறதும், ரோட்டில் பப்ளிக் அடிக்கிறதும், இவங்க காவிரிக்காக கைதான மாதிரி நினச்சிட்டு ஒரு பில்டப் பண்ணுறான். அதெல்லாம் ஜனங்க நம்பாது. ஏன்னா நீ ஊடகங்களை விட ஜனங்க வந்து சமூக ஊடகங்களை தான் அதிகம் பார்க்குறாங்க. அதனால் சாதாரணமாக இருக்கிற வீட்டு பெண்களே என்ன பேசினார்னு கேட்டுன்னு இருக்கிறாங்க. வீட்டு பெண்கள் அடப்பாவி இப்படியா பேசுனா அப்படின்ற மாதிரிலாம். அதில் பொம்பளைங்களுக்கு தெரியும்ல, அது 1-2 பேசின்னு இப்படியா பேசுனா அப்படின்ற மாதிரி முகம் சொல்லிப்பாங்க. இன்னொன்று, இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்க எப்போவுமே இப்படி தான்றது எல்லாருடைய பொது அபிப்பிராயமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து குற்ற உணர்ச்சி இல்லாமல் நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, பொதுமக்களை போட்டு அடித்தது, போலீஸாரை தாக்குனது, பொது சொத்துக்களை இது பண்ணது, பத்திரிகையாளர்கள் அடித்தது, இது எல்லாத்தையுமே ஜனங்க வந்து திமுக வந்து வெறுப்போடு தான் பார்க்குறாங்க. இது மேலும் அவர்களுக்கு ஆதரவு தான் தூண்டும். இன்னொன்று, ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம், நீங்கள் எம்ஜிஆர் அதே மாதிரி தான் பேசுனாங்க, ஜெயலலிதா பேசுனாங்க தனிப்பட்ட வாழ்க்கையை, என்ன நடந்துச்சு. அதனால் இவர்கள் சொல்லுகிறவர்கள் யோக்கியர்களா அப்படின்னு பொதுமக்களும் சரி கட்சிக்காரங்க ரொம்பவே பார்ப்பாங்க. அப்போது இவங்க அப்பா காலத்துலேருந்து கொண்டு இழுத்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்றாங்க. பாவாடை நாடாவை அவிழ்த்தால், அப்புறம் பண்டார நாயகாவை இவர் பேசுனது, இப்படிலாம் பல விஷயங்கள்லாம் வருது. ஏன்னா அவர் எப்போவுமே அப்படி தான் பேச்சு தான் அவர் ஃபேமஸ் ஆகிருக்கார் கலைஞர். அப்புறம் ஸ்டாலின் பேசுனதையும் வருது. ஓகே, இந்த இது பேசுறது இவங்களுடைய செயல்கள் இப்போ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய அந்த தத்துவத்தையே மாற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏது தத்துவம், எல்லாம் உணர்ச்சி மிகு போராட்டங்கள் தான். தத்துவம்னு இன்றைக்கி இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்கள் சும்மா அப்போ யாரையாவது கூப்பிட்டு வச்சு என்ன தத்துவம்னு கேளுங்களேன்.
ஒன்றுமே இருக்காது. இந்திய எதிர்ப்புன்னுவான். இந்தியை ஏன்டா எதிர்க்கிறேன்னு கேட்டால் அது பதில் சொல்ல மாட்டான். எதுக்கு எதிர்க்கணும்னு கேளுங்க, சொல்ல மாட்டான். அதே மாதிரி மும்மொழி கொள்கைன்னுவான். மும்மொழி கொள்கை ஏன்டா வேணான்னு சொல்கிறேன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவோம். இன்றைக்கி எஜுகேஷனில் ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் மும்மொழி இருக்கே, பப்ளிக் ஸ்கூலில் தான் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான். நீட் எதிர்ப்புன்னுவான். ஏன் எதிர்க்கிறேன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டான். அவன் தலைவனுங்க எதிர்க்கிறாங்கன்னா அது காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க காலேஜ் வருமானம் போச்சு. அதை பொதுவான எதிர்ப்பாக அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. இதுக்கு பயந்து ஏடி விஷயத்தை தான் சார் யாருமே பேச மாட்டாங்க. ஆக்சுவல் ஃபேக்ட் அதுதான். காலேஜ் அந்த வருமானங்கிறது தான், அதுதான் பேச மாட்டாங்க. இங்கேயும் நீட்டுக்கு முன்னாடி இன்றைக்கி அரசு பள்ளி ஐயோ தமிழ்ன்றாங்களே, தமிழன் பெரும்பான்மையாக படிக்கிறதுனா அரசு பள்ளி தான். அந்த அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டுக்கு முன்னாடி அதிகபட்சமாக 40 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு மெடிக்கல் போயிருக்கான். குறைந்தபட்சம் 2013 12 பேர் தான் போயிருக்கான். ஆனால் நீட்டு வந்த பிறகு போன வருஷம் 630 பேர் போயிருக்கான். அப்போ இது நீட்டு பெஸ்ட்டா, இது பெஸ்ட்டா? இன்னொன்று, நான் பேசுகிற விஷயங்களை கூட பல பேர் கமெண்ட்ஸில் நீட்டு நீ என்ன அப்படி பேசியிருக்க, தப்பு, நீட்டு வந்து கூடாதுன்னு யாரும் பேசலை. சார் ரொம்ப கரெக்டு சார், எங்கள் சொந்தக்கார பொண்ணு இப்படி போச்சு சார் ரொம்ப கரெக்டு, என் பொண்ணு போய் சார் ரொம்ப சரி, என் பையன் இப்படி போயிருக்கான். இப்படி தான் பதில் வருது. பொதுமக்கள் தெளிவாகிட்டாங்க. நீட்னால எவ்வளோ லாபம், இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ குறைஞ்சிருக்குது அப்படின்னு. ஆனால் இவர்களுக்கு பாதிப்பு. இப்போ சமீபத்தில் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 5 காலேஜ் போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனியார் பள்ளிகள் நீட் இருக்குதுன்னா தனியார் பள்ளிகளுக்கு நீட் கோட்டாவில் போகிறவங்களுக்கு 5 லட்சம் தான் அதிகபட்சம் ஃபீஸ் வாங்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் 15 லட்சம் வாங்கணும். ஆனால் முன்ன அப்படி இல்லை, 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துருவாங்க. அவங்க நிர்ணயிக்கிறது தான் 50 லட்சம் 1 கோடின்னு. அப்போது அதனால் ஏழை பிள்ளைகள் யாருமே போக முடியாது. ஸ்கூலில் படிக்கிற இவங்க சொல்கிறாங்களே, மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள், அவங்க மொத்தமே 40 பேர் தான், 30 பேர் 20 பேர் தான் போவோம். அதுலேயும் வசதி இருந்தால் தான் போக முடியும். ரொம்ப ஹை லெவலில் எடுத்தவொன்னா கவர்மெண்ட் இதில். அதில் இந்த ப்ரைவேட் காலேஜ் சில அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. எப்படின்னா, நல்லா ஹை மார்க் எடுத்துன்னு கூப்பிட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. அப்போ அந்த இடம் ஃப்ரீ ஆகும்ல, அந்த இதுக்கு ஆள் வரமாட்டான்ல. அப்போ அது ஒரு மாதிரி குளறுபடியாகி இவங்கள்ட்ட வந்தால் அது ஒரு ரேட் வைப்பாங்க. இந்த மாதிரி பல வேலை பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை கூட சமீபத்தில் இதை பற்றிலாம் க்ளீனாக பேசியிருப்பார். அப்போ இது பற்றியே புரிதல் இல்லாமல் பேசுறது, இவர்கள் கத்தி பேசுனதுக்கு பயந்து போய் தான் அதிமுகவும் நீட் எதிர்ப்புன்னு. ஆனால் அதிமுகலையும் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. தாவேகால மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் 2 பேர் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவர்கள் எல்லோருடைய ஒரே எண்ணம் நீட்டு வேணாம் அப்படின்றது தான். வேறு எந்த ஸ்டேட்லேயாவது கேட்டால் இருக்காது. இங்கேயே இப்போ தாவேகா ஏன் பயப்படுது? ஊரே ஒரு பக்கம் ஓடி இந்த கோமணம் கட்டின்னு, கோமணம் கட்டாமல் ஓடினுக்கிறான். இவங்க மட்டும் கோமணம் கட்டினா திட்டுவான்ல, அதனால் இவங்களும் கோமணம் தவிர்த்து போட்டு ஓடுறாங்க. நீட்டு வேண்டாம் என்பதுதான் இவங்களுடையது, மும்மொழி வேண்டாம் என்பதான்னு. இப்போ தானாக வழிக்கு வர்றீங்களா? பிஎம்சி ஸ்கூலு. ஏன் பிஎம்சி ஸ்கூல்ன்றது சிபிஎஸ்சியில் அது சாதாரண மாணவர்கள் இப்போ சேர்ந்து படிக்கலாம். மத்திய பாடத்திட்டம் ஃப்ரீயாக வருது, கவர்மெண்ட்டு உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறான். நவோதயாவும் அதே மாதிரி தான். இவர்கள் வேண்டுமென்று திமிர் பிடிச்சி இவர்களுடைய ப்ரைவேட் காலேஜ் ஸ்கூலுங்க வசூல் பாதிக்கும்னு சொல்லிட்டு இதை உள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டு பிஎம்சி ஸ்கூலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் நவோதயாவுக்கு இப்படின்னாங்க. உச்சநீதிமன்றமே கேட்டுச்சு, அதுனே எல்லா ஸ்டேட்டில் இருக்க, நீ மட்டும் என்ன உனக்கு தனியாக தங்கத்தில் செஞ்சுருக்குதா, ஏழை மாணவர்கள் தானே போகுது, நீ ஏன் தடுக்கிற, காரணம் சொல்லு அப்படின்னா. இல்லைமில்லான்னு அப்போ நிறைவேற்று, என்ன பண்ணணும். அதனால் இந்த திராவிட கட்சிகள் நீங்கள் போய் தத்துவம் எல்லாம் தமிழகத்திற்கு விரோதமான தத்துவங்கள். என்ன இதை எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு சக்திகள் முன்ன இல்லை. இன்றைக்கி ஒரு பெரும் சக்தியாக தாவேகா வந்து நிற்கிது. ஆனாலும் தாவேகாக்குள்ளேயும் அந்த தடுமாற்றங்கள் இருக்குது, அந்த பயம் இதெல்லாம். ஏன்னா கொஞ்சம் காரணம் தப்புனா மரணன்ற மாதிரி மாற்றிடுறாங்க. நீங்கள் அதான் சொல்கிறேன், இன்றைக்கி செய்தித்தாள்லாம் எடுத்து பாருங்கள். காவிரி பிரச்சனையில் போராடிய இவர் கைதுனா என்ன காமெடி தானே. நாளைக்கு இதே செய்தித்தாள் நாளைக்கு ஒருத்தர் பேசுகிறாரு, இன்னொருத்தர் அடித்து பேசுவார். அதெல்லாம் இல்லை, காவிரிக்காக போராட்டினதுனால தான் அவர் கைது பண்ணாங்க. அந்த அன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்கள், எனக்கு எடுத்து ஆதாரமாக காட்டுவார். புரியுதா? இதுதான் நடக்கிறது. கோர்ட்டு அவங்க கையில் இருக்குது. அவர்களால் என்ன வேணால் கோர்ட்டில் தீர்ப்பு வாங்க முடியும். இன்றைக்கி கூட அந்த இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு அந்த 2 டெய்லி இப்போ போட்டுருந்தார்ல, இப்போ அதெல்லாம் விலக்கு கொடுத்து 2 நாளைக்கு ஒரு தடவை போகலான்னு, இன்னொரு மனு போட்டு 1 வாரத்துக்கு ஒரு தடவை, அடுத்த மனு போட்டு போகவே தேவையில்லைன்னு போயிடும். இப்படி தானே இடி கேஸ்லேருந்து பல கேஸு. அதனால் இவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆதிக்க சக்தியாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்க. தேவைப்பட்டால் பாஜக காலிலையும் விழுவாங்க.
கவலையே பட மாட்டாங்க, விழுந்துட்டாங்க. அதனால தான் பல வழக்குகள் இடி வரலையே, பல விஷயங்கள் அப்படியே இருக்குது. ஓகே, ஒரு இறுதி ஒரு கேள்வி. காலைல பட்ஜெட் அறிவிச்சதுலேருந்து ஒரு திட்டத்துக்கு மட்டும் பெரிய விமர்சனம் வருது. என்னன்னா அந்த கூவம் அடையாறு, ஆமாம், அந்த இதை வந்து ரெனோவேட் பண்ணி குழந்தைகள் வந்து போய் ஆனந்த குளியல் போடலாம், அதுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா சென்னையில் வந்து அந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய அந்த மழை, அதுவே இங்கே சரி பண்ண முடியல, எது இப்போ எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இவர்கள் கொண்டு வந்த பல நல்ல திட்டங்களில் கூவம் அடையாறு அவர் சிஎம்ஏ விரும்புகிறார், எனக்கு தெரியும். ஒரு அமைச்சர் போய் பக்கிங்ஹாம் பற்றி சொன்னப்போ உடனே அதுக்கான வேலையை பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு என்ன காமெடினா, கூவத்தை சீரமைக்கிறேன்னு அமெரிக்கா போகிறேன், லண்டன் போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன்னு குழு தான் போயிட்டு வருது தவிர இங்கே இருக்கிற சாக்கடை போக மாட்டேங்குது. சரி, இவர்கள் பட்ஜெட் ஒழுங்காக இருக்குது, அந்த இது டெண்டர் கரெக்டாக போடுவேன் நேர்மைன்றப்போ கூவத்துக்கான எதாவது எஃபர்ட் எடுத்தாங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம். அந்த கரையோரத்தை பலப்படுத்தி ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஒரு நடைபாதை, இந்த மாதிரி இன்னும் பார்க்கிங்கு பல விஷயம் பண்ணாங்கன்னா சென்னையில் பல இது குறையும். நீர்வழி போக்குவரத்து கூட நடத்தலாம். இது ஒன்று. காவிரி குண்டாறு இணைப்பு, கோதாவரி, இந்த மாதிரி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, அதுக்கு ஆராயிறது, இந்த மாதிரி யோசிக்கிறதுலாம் நல்ல விஷயம். சென்னையில் வீடுகள், அதாவது இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்கள், அந்த தொழில் இவங்களுக்கு வந்து வீடுகள் வந்து கொடுக்கறதுக்கான பெரிய அளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த திட்டமும் நல்ல சென்னையை மேம்படுத்துறதுக்கான இதுவும் பண்ணுறோன்னு. ஊரக பகுதிகளில் சாலைகள் போடுறேன்னு சொல்லிட்டு திட்டம், அது எல்லாமே வரவேற்க தகுந்தது. சாலைகள் மேம்பாடு, இப்போ சென்னையை வந்து விரிவடைந்த சென்னையாக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க. இப்போ சென்னையை ஓரளவுக்கு மாற்றணும்னு. இதெல்லாம் விஜய்க்கு ஒரு ஆசை தான், இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு முதல்வர் விஜயுடையது. அதெல்லாம் பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அது பண்ணுறேன்ட்டு 5000 கோடி ஒதுக்கிட்டு பண்ணாங்களே, நல்லா சம்பவம், அந்த மாதிரி இல்லாமல் இவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, சாலைகளில் சரியில்லைன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா உடனடியாக அந்த சாலை பள்ளங்கள்லாம் மூடுவோம், அந்த வெள்ளம், அதெல்லாம் உண்மையிலே பாராட்டலாம். சாலை பள்ளங்கள்லாம் முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது, நான்லாம் அதெல்லாம் கட்டுரையே எழுதியிருக்கேன். கார்பரேஷன்லேயே கான்கிரீட் கலவை தனியாக தயாரிப்பாங்க. ஈவன் 2016 வரைக்கும் இருந்தது. அந்த கான்கிரீட் கலவை என்னென்னா, இந்த திடீர் பள்ளம் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும், டம்முன்னு வண்டி விழும், அப்புறம் இப்படி வெட்டி போட்டிருப்பான். அதெல்லாம் வந்து கான்கிரீட் கலவை கொண்டு வந்து ஊற்றிடுவாங்க. ஒரு ஊற்றி ஒரு 2-3 ஹவரில் அது காஞ்சிடும், நல்லா அது ஸ்ட்ராங் ஆகிடும் அந்த இடத்துல. இந்த மாதிரி சின்ன சின்ன குழிகள் இதெல்லாம் மூடிடுவாங்க. அடிக்கடி பண்ணுவாங்க இதெல்லாம். ஏன்னா தார் போட்டால் அந்த இடம் மட்டும் பள்ளம் போய் இப்படி நிற்கும், அதனால கலவை போட்டால் ஸ்ட்ரைட் ஆகிடும். அந்த மாதிரி ஏற்பாடே கார்பரேஷனில் இல்லை, கார்பரேஷனில் எதுவுமே இல்லை. அதனால் இதெல்லாம் யோசித்தாங்கன்னா உண்மையிலேயே நல்ல விஷயந்தான் சொல்லலாம். ஓகே, மொத்தமாக இந்த பட்ஜெட்டில் எது சிறப்பான திட்டம், இந்த திட்டம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிற திட்டம்? சமூக நல திட்டங்கள்லாம் நான் சிறப்பான விஷயம், அந்த இவங்க பண்ணாத விட அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சென்னையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஆறுகள், நீர்வழிப்பாதை, இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிக்கிறாங்க, நல்ல விஷயம். நிதியை ஈட்டுவதற்கான சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க, வெளிப்படையான டெண்டரு இதுன்னு. பள்ளி கல்வித்துறையில் இதை மாற்றம் கொண்டு வந்து யோசிக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. பெண்களுக்கான இது, அந்த இலவச ஆடு மாடு திட்டம், இதெல்லாம் நல்ல விஷயம். சமூக நலத்துறையில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, மகளிர்களுக்கான இதில் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து யோசிக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் கடனை அடைப்பதற்கு, மற்ற விஷயங்களுக்கு, தொழில் முதலீடு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் எந்த புதுசாகவும் இல்லை. இது வந்து ஒரு மைனஸ். இதுதான் முக்கியம். நான் சொன்ன மாதிரி சம்பளம் வாங்கி எல்லாம் பண்ணுற வீட்டுக்கு அம்மா தங்கச்சிக்கு புடவை வாங்கி தராங்க, எல்லாம் ரைட்டு. அதோடு சேர்ந்து ஒரு கடை ஒன்று போட்டு இன்னும் ஒரு 50,000 ரூபா வருமானம் வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கினாலும் பரவாயில்லன்னா அதுதான் குடும்பத்தை தள்ளிட்டு போகும். வாங்கி செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்னா அதுதான். ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. அடுத்த நேர்காணல் சந்திப்போம் சார். வணக்கம்.